விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனியார் அச்சகத்திற்கு நேரில் சென்று அச்சக தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற அடிப்படையிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விருதுநகர் மாவட்டத்திலே 2 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து அதிமுகவிற்கும் கூட்டணி கட்சிக்கும் ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். குறிப்பாக சிவகாசி நகரத்திலே அந்த நகரத்தை சார்ந்து இயங்கக்கூடிய தொழில் முனைவோர்களாக இருக்கும் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள், அச்சக உரிமையாளர்கள், பட்டாசு தயாரிப்பாளர்கள் உள்ளிட்டவர்களை தனித்தனியே சந்தித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி வருகின்றார். சிவகாசியில் இருக்கக்கூடிய அச்சக தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக தெரிவித்திருந்தார்கள். கடந்த காலத்தில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருந்த அச்சக தொழில் தற்போது நசிந்து விட்டது என்பதாக அவர்கள் அரசினுடைய பல்வேறு சலுகைகளை எதிர்நோக்கி காத்திருப்பதாக கூறியிருந்த நிலையில்தான் தனியார் அச்சகம் ஒன்றிற்கு நேரடியாக சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பார்வையிட்டு வருகின்றார். மேலும் அச்சக தொழிலாளர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தீர்வுகள் என்ன, எந்த மாதிரியான சலுகைகளை எல்லாம் அரசிடம் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதையும் நேரில் அவர் கேட்டறிந்தார். அதிமுக ஆட்சி அமைந்தால் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதற்கான வாக்குறுதியையும் தற்பொழுது சிவகாசியிலே அச்சக தொழிலாளர்களுக்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருந்தார். அச்சக தொழில் மட்டுமல்லாமல் பட்டாசு தொழில் மற்றும் தீப்பெட்டி உற்பத்தி தொழிலாளர்களும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல்வேறு சவால்களையும் அவர் கேட்டறிந்தார். குறிப்பாக இந்த மாசு கட்டுப்பாட்டு வழக்குகள் சார்பாக பொதுநல வழக்குகள், அந்த மாசு கட்டுப்பாடு உள்ளிட்டவற்றோடு தொடர்படுத்தி சிவகாசியினுடைய பட்டாசு தொழில், தீப்பெட்டி உற்பத்தி உள்ளிட்டவற்றுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக தொழிலாளர்கள் தரப்பில் கூறப்பட்டிருந்த நிலையில் உரிய தீர்வுகளை ஏற்படுத்தி தருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அதிமுக ஆட்சி அமைந்தால் என்பதற்கான வாக்குறுதியினை வழங்கியிருந்தார். மேலும் தற்பொழுது அச்சக தொழிலாளர்களை பார்வையிட்ட பிறகு இன்னும் சற்று நேரத்தில் வழக்கமான தன்னுடைய தேர்தல் பரப்புரையையும் அவர் மேற்கொள்ள இருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.